Hi students, welcome to Mahi Max. பயிற்சி 2.7ல 11வது சம் பார்த்துட்டு இருக்கோம். சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு A, முதல் மாத ஊதியம் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு? சரிங்களா, அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. சம்முக்குள்ளே போகலாம். 11வது கணக்கில் தீர்வு வாய்ப்பு ஏ பார்க்கலாம். வாய்ப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சம்மில் அவருடைய முதல் ஊதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் ஊதியம் ஈக்குவல் டு 20,000 ரூபாய். 20,000 இதானே கொடுத்துருக்காங்க கொஷினில். 20,000 அவருக்கு சம்பளம். அதுவே அதாவது இதோட வேல்யூ, அதாவது ஏ முதல் சம்பளம்னா ஏ தானே, இது ஏ. மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 6%. ஆண்டு ஊதிய உயர்வு இஸ் ஈக்குவல் டு 6%. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6%னா 6 இஸ் ஈக்குவல் டு 106/100. 106/100 எப்படின்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் நம்ம இப்போ எடுத்துக்க வேணாம். ஃபஸ்ட்டு 100 அப்புறம் 6% எடுது, அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து 6% வரும். அதுதான் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். 6 எப்படி எடுத்துக்கணும்? 106/100. என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அது கூட 100 ஆட் பண்ணி டிவைடட் பை 100 நம்ம ஆர் வேல்யூக்கு போட போகிறோம். சரிங்களா, அவருடைய 4வது வருட ஊதியம், அவருடைய 4வது வருட ஊதியம் தானே பார்க்க போகிறோம். 4வது வருட ஊதியம் பார்க்கணுன்னா அப்போ என்ன பண்ணணும்? என் வேல்யூ 4, என்னோட வேல்யூ 4. 4வது வருஷம்னா n இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. அப்படி சம்குள்ளே போக வேண்டியதான். சரிங்களா, அப்போது Tn இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n - 1. ஏவோட வேல்யூ 20,000. டி 4 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 20,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 106/100 பவர் 4 - 1. பாருங்கள், 20,000 இன்ட்டு 106/100 பவர் 4ல் 1 போச்சுன்னா 3. சரிங்களா, பாருங்கள் 20,000 இன்ட்டு இதை 3 முறை எழுதுகிறோம். 106/3 அடித்து பார்க்கலாமா? 106/100 இன்ட்டு 106/100 இன்ட்டு 106/100. ஸோ கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்கள். 20,000 பாருங்கள், 2 0க்கு இந்த 2 0, அடுத்தது இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டோம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்கா, ஒரு 2 2 52 100. இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 106 இன்ட்டு 106 இன்ட்டு 106 பை இங்கே இருக்க இந்த 50. இவ்வளோ தான் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நமக்கு அவருடைய 4வது வருஷத்துக்கான சேலரி நமக்கு கிடச்சிரும். அடுத்தது வாய்ப்பு பியை பார்க்கலாம். இப்போ இது 106 இன்ட்டு 106 என்ன வருது பார்க்கலாமா? ஸோ 106 இன்ட்டு 106, 6 36க்கு 6, 36 எப்படி போட்டுக்கலாமா? இங்கே 0 இருக்கிறதுனால. அப்புறம் 1 6 6. அடுத்தது ஃபுல்லாகவே 0. நெக்ஸ்ட்டு 1 6 0 1. ஸோ 6 3 12க்கு 2 மீதி 1 1 1 இன்ட்டு ஒரு 106. ஸோ 6 36க்கு 6 மீதி 3, 3 18 18 ஒரு 3 19 20 21. 21க்கு 1 மீதி 2, 2 6 12 12 2 14க்கு 4 மீதி 1, 1 6 6 6 1 7 1 6 6. அடுத்த செட்டு ஃபுல்லாக நமக்கு 0 வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே இருக்கிற வேல்யூ எழுத போகிறோம். 6 3 2 1 1. ஸோ 6 1 6 4 10க்கு 0 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1, 8 1 9 1 1.
இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள் 1191,016 by 50 11,91,016 by 50 அப்படின்னு கிடைக்குது. இதை அடிக்கலாமா, 2ஆல் டிவைட் பண்ணலாமா, 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ, 50ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த வேல்யூ 50ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 23,820.32 கிடைக்குது. 32 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளோது, 4வது வருட ஊதியம் T4 இஸ் ஈக்குவல் டு 4வது வருட ஊதியம் 23,820.32 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள் சலுகை 2, அதாவது வாய்ப்பு 2 பார்க்க போகிறோம். அடுத்த வாய்ப்பு B என்ன கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த வரைக்கும் அவருடைய சேலரி A வந்து 22,000. அதை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பு Bயை பொறுத்த வரைக்கும் A இஸ் ஈக்குவல் டு 22,000. R இஸ் ஈக்குவல் டு சேம் தான் 103/3% தானே சொல்லியிருக்காங்க. 3% போது 103/100 103/100. அப்போ 4வது வருஷம்னா T4 சேம் இதே மெத்தட் தான். ஏவோட வேல்யூ 22,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 103/100 இன்ட்டு 4 பவர் 4 - 1. ஸோ 22,000 இன்ட்டு 103/100 பவர் 3. சரிங்களா? ஸோ 22,000 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் 5 2 10 11 2 22. வேறு எதுனா அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா முடியாது. அப்படியே எழுதிக்கலாம். 11 இன்ட்டு 103 இன்ட்டு 103 இன்ட்டு 103 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 500 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ என்ன வேல்யூ வருது பாருங்கள், 11 இன்ட்டு 103 இன்ட்டு 103 இன்ட்டு 103 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 10,92,727 அப்படின்னு கிடைக்குது. டிவைடட் பை 500. சரிங்களா? இப்போ இது 500ஆல் டிவைட் பண்ணால் 500ஆல் டிவைட் பண்ணலாமா, 11 இன்ட்டு 2185.45 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 2185.45 இன்ட்டு 11 ஒரு அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அஞ்சு 9 9 8 5 13 மீதி 1 10 11 1 மீதி 1 9 8 5 13 3 மீதி 1 10க்கு 0 மீதி 1 2 3 4 2 24,039.95 கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 24,040 அப்படின்னு எழுதிக்கலாமா, ரவுண்டட் வேல்யூவா. அப்போ T4 இஸ் ஈக்குவல் டு 24,040 அப்படின்னு கிடச்சிருக்குது. இப்போ பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். போன இதில் வாய்ப்பு 1 ஏவில் இருக்கிற வேல்யூவும் வாய்ப்பு பியில் இருக்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு ஏவில் வந்து அவருக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா, இங்கே பாருங்கள் 23,840 கிடச்சிருக்கு. அதுவே வாய்ப்பு பியில் 24,040 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவருடைய 4வது வருட ஊதிய சலுகை பியின் படி தான் வந்து நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. இதை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதை 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1 மற்றும் 2லிருந்து பியை விட பி வந்து ஏவை விட சிறந்தது. இப்போ எது சிறந்ததுன்னு தானே கேட்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது 1,2
கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுகையில் ஏவை விட பி சிறந்தது. சரிங்களா? இதோட 10th சம் முடியுது. 11th சம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.